ஜெர்மனி போயிட்டீங்கன்னா, அல்லது வந்து நெதர்லாந்து போனீங்கன்னா, நார்வே போனா, அங்க இருக்கின்ற ஊடகவியலாளர்கள் இந்த 3ஆம் யுத்தத்தை பற்றி விவாதிக்காத நாளே இல்ல. 3ஆம் உலக யுத்தத்துக்கு என்ன காரணமா இருக்க காரணம் போகுது? என்ன நினைக்கிறாங்கன்னா, ரஷ்யா, உக்ரைன் போர் வந்து உலக யுத்தமா மாறும்னு நினைக்கிறாங்களா? அதுதான் பயப்படுறாங்க. ஓ! என்ன உக்ரைனுக்கு ஆதரவாக இன்னைக்கு அமெரிக்கா இருந்தாலும் கூட, அமெரிக்கா இன்னைக்கு வந்து போர தவிர்த்துட்டாங்க. விரும்பல. ஆனா இன்னைக்கு உக்ரைனுக்கு ஆதரவாக அனைத்து ஐரோப்பிய நாடுகளும் நிக்கிறாங்க. நீங்க பார்க்கணும். ஆனால் ஜெர்மனி அன்னைக்கு இருந்த அளவை விட இன்னைக்கு ரஷ்யா பவர்ஃபுல்லா இருக்கு. ஆமா, ஆமா. ஒருவேளை இப்படியே நேட்டோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு உக்ரைன் மேல குண்டு போட்டத பக்கத்தில் இருக்கின்ற ஆஸ்திரியா மேல வந்து ரஷ்யா குண்டு போட்டாங்கன்னு வைங்க. பக்கத்தில் இருக்கின்ற இன்னொரு ஐரோப்பிய நாடுகள் மேல குண்டு போட்டாங்கன்னு வைங்க. என்ன ஆகும்? எல்லாம் பக்கத்து நாடுங்க. ஆமா. 200 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு நாடு இருக்கு. இந்த ஷாங்காய் மாநாடு ஆகஸ்ட் 31 செப்டம்பர் 1 நடக்குது. எந்தெந்த நாடுகள் வர்றாங்க? ரஷ்யா, இந்தியா, சீனா, இது மூன்றும் வர்றாங்க. பிரதான நாடுகள். அதுபோக வந்து ஈரான் வர்றாங்க. அதை விட முக்கியமாக துருக்கி வருது. பிற ரஷ்யாவுடைய ஆதரவு நாடுகள் தான் வர்றாங்க. சோ பிரிக்ஸுக்கு எதிரான ஒரு கூட்டமைப்பு இது. பாகிஸ்தான் மட்டும்தான் அமெரிக்கா ஆதரவு நாடு. வந்து கலந்து கொண்டிருக்கின்ற மற்ற எல்லா நாடுகளுமே ரஷ்யாவோட ஆதரவு நாடு தான். இப்போ இதை வந்து ட்ரம்ப் வந்து உற்று பார்க்கிறார். அலாஸ்கா மாநாடு தோற்று போய்விட்டது. ஆமா. பெரிய வெற்றிலாம் இல்லை. புட்டினுக்கு வெற்றி, ஆனா அமெரிக்காவுக்கு தோல்வி. ட்ரம்புக்கு பயிற்சி. ஆமா. அவ்வளவுதான். அப்படி எடுத்துக்கணும். அமெரிக்காவில் நடந்த அந்த வெள்ளை மாளிகையில் நடந்த மாநாடு தோல்விதான். ஐரோப்பிய நாடுகள் யாரும் கேட்டுக்கல. ஆமா. ஜெலன்ஸ்கி வந்து சாதாரணமாக நன்றி வணக்கம் எல்லாம் சொல்லி வந்தா கூட வெற்றி பெறல. அப்ப இரண்டுமே இன்னைக்கு ட்ரம்புக்கு பின்னடைவு தான். அதை பத்தி மேல் நாடுகள் வாயை துறக்க மறுக்கிறாங்கன்னா பின்னடைவு. அப்படி பின்னடைவு ஏற்பட்ட காலகட்டத்தில் நியாயமா ட்ரம்புக்கு என்ன வந்திருக்கணும்? கோபம். யார் மேல கோபம் வந்திருக்கணும்? புட்டின் மேல கோபம் வந்திருக்கணும்ல. இந்த மனுஷனால தான் இவ்வளவு நாடுகள்கிட்ட நான் அசிங்கப்பட்டு நிற்கிறேன். 6 நாடுகளை நான் வந்து போர் நிறுத்தம் செஞ்சேன். எனக்கு இவங்களை சண்டையை நிறுத்த முடியலையே. எனக்கு வந்து நோபல் பரிசுலாம் கிடைச்சிருக்குமே. எவ்வளோ அசிங்கம். அப்போ கோவம் யார் மேலே வந்திருக்கணும்? புட்டின் மேலே வந்திருக்கணும். கோவம் மாறாக புட்டின் என் நண்பர், புட்டின் சொல்வதெல்லாம் சரிதான், புட்டின் சொல்றதை இவங்க ஏன் கேட்க மாட்டேன்றாங்கன்னு ஏன் பேசுறீங்க? அதுவும் இல்லாம உக்ரைன் வந்து நாட்டோல சேரக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் ஏன் பேசுறாரு? என்ன காரணம்னா அவருக்கு முக்கியமாக இருக்கின்ற பயம் இந்த ஷாங்காய் மாநாடு.